الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. وضوء செய்து முடித்த பிறகு ஓதும் திக்ர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் وأشهد أن محمدا عبده ورسوله. அஷ்ஹது நான் சாட்சி சொல்கிறேன், நான் சாட்சி பகர்கிறேன், அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹுவை தவிர இலாஹ் வணக்கத்துக்கு உரியவன் தகுதியானவன் யாரும் இல்லை என்று. வஹ்தஹு அவன் தனித்தவன், லா ஷரீக லஹ் அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை. வஅஷ்ஹது மேலும் நான் சாட்சி சொல்கிறேன், அன்ன முஹம்மதன் அப்துஹு வ முஹம்மத் அல்லாஹுடைய தூதர், அவனுடைய அடிமை. முஹம்மத் அல்லாஹுடைய அடிமையும் அவனுடைய தூதருமாவார் என்று நான் சாட்சி சொல்கிறேன். இங்கே ஷஹாதா, இரண்டு ஷஹாதாக்கள், ஷஹாதத்தான். இதைத்தான் நாம் வுது செய்து முடித்ததற்கு பிறகு ஓதும் திக்ராக ஹதீஸில் வந்திருப்பதை நாம் சொல்கின்றோம். இது சம்பந்தமாக சஹீஹ் முஸ்லிம்லே இடம்பெறக்கூடிய ஹதீஸை நாம் முதலிலே பார்த்து விடுவோம். இந்த ஹதீஸை உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்கின்றார்கள். அந்த நேரத்திலே உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். அவர்கள் சற்று தாமதித்து வருகின்றார்கள். அந்த ஹதீஸின் ஒரு பகுதியை தான் செவிமடுக்கின்றார்கள். அந்த பகுதியிலே நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மாமின் முஸ்லிமின் யதவத்தஉ ஃபயுஹ்சினு வுதுஅஹ, ஒரு முஸ்லிம் வுது செய்கின்றார், அந்த வுதுவை அழகான முறையிலே செய்கின்றார், பூரணமான முறையிலே செய்கின்றார், கழுவ வேண்டியதை கழுவி முழுமையாக அந்த வுதுவை செய்கின்றார், கட்டாயமான எந்த ஒன்றும் அதிலே விடுபடவில்லை, அழகாக அந்த வுதுவை செய்கின்றார் என்பதற்குரிய அர்த்தம் அதுதான். ثم يقوم فيصلي ركعتين, பிறகு அவர் எழுந்து 2 ரக்அத்கள் தொழுகின்றார். வுது செய்து 2 ரக்அத் தொழுகைகளை அவர் ஒரு முஸ்லிம் தொழுகின்றார். முக்பிலுன் அலைஹிமா பிகல்பிஹி வவஜ்ஹி, அந்த தொழுகையில அந்த முஸ்லிம் முழுமையான ஈடுபாட்டோடு நடந்து கொள்கிறார். அந்த 2 ரக்அத்களிலும் பிகல்பிஹி, தன்னுடைய உள்ளத்தாலும் முகத்தாலும் அதனை முன்னோக்கி இருக்கிறார். அதாவது உள்ளத்திலே வரக்கூடியது பணிவு, அது உடலிலும் அந்த பணிவு வெளிப்படும். எனவே இந்த இரண்டும் அந்த தொழுகையிலே இருக்கிறது. ஈடுபாடான ஒரு தொழுகையாக அந்த தொழுகை அமைந்திருக்கிறது. ஹுஷூவும் இருக்கிறது, ஹுதுவும் இருக்கிறது, உள்ளமும் பணிந்திருக்கிறது, உடல் உறுப்புகளும் பணிந்திருக்கக்கூடிய ஒரு தொழுகை என்பதை இந்த வார்த்தை எங்களுக்கு உணர்த்துகிறது. அழகான முறையில் வுது செய்து 2 ரக்அத்கள் தொழுகின்றார். சாதாரணமான தொழுகை அல்ல, அந்த 2 ரக்அத்களும் ஈடுபாடான தொழுகை. உள்ளத்தினால் இறைவனை முன்னோக்கி அந்த தொழுகையிலே கவனம் எடுத்து, உடல் உறுப்புகள் முகத்தை அவர் முகத்தினால் முன்னோக்கி இருக்கிறார் என்றால் உடல் உறுப்புகளினால் அது வெளிப்படுகிறது. முழுமையாக ஒரு ஈடுபாடான தொழுகை. இவ்வாறு ஒரு முஸ்லிம் தொழுதால் இல்லா வஜபத் லஹுல் ஜன்னஹ், அவருக்கு சுவர்க்கம் கட்டாயமாகிவிடும். 2 ரக்அத்கள் தொழுவதற்காக சுவர்க்கம் கட்டாயமாகிவிடுகிறது வுது செய்துவிட்டு. என்றால் அது ஈடுபாடான தொழுகை. ஃபகுல்து மா அஜ்வத ஹாதிஹி, உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செவிமடுத்ததும் என்ன சொல்கிறார் என்றால், என்ன அழகான, என்ன ஒரு அருமையான விஷயம் இது அப்படி என்று சொன்ன நேரத்திலே, ஃபஇதா காயிலுன் பைன யதைய யகூலு, அந்த நேரத்திலே அவருக்கு முன்னால் இருந்த ஒருவர் சொல்கிறார், அல்லதி கப்லஹா அஜ்வத், இதை விடவும் இதற்கு முன்னால் சொன்னது மிகச் சிறப்பானது என்று சொல்கிறார். உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கின்றார்கள், அந்த வார்த்தை சொன்னவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அவர் கேட்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால்,
இன்னி கத் ரஅய்துக ஜிஅத ஆனிஃபா, நீங்கள் இப்போதுதான் வந்ததை நான் பார்த்தேன். நபி அவர்கள் இதற்கு முன்னால் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மா மின்கும் மின் அஹதின் யதவத்தஉ ஃபயுப்லிகு أو يسبغ الوضوء ثم يقول أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله إلا فتحت له أبواب الجنة الثمانية يدخل من أيها شاء. அதன் அர்த்தம் என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், மா மின்கும் மின் அஹதின், உங்களில் எவராவது ஒருவர் உது செய்து அந்த உதுவை பூரணமாக சரியாக செய்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹ் என்ற வார்த்தையை சொல்கின்றாரோ, அவருக்காக சுவர்க்கத்தின் 8 வாயில்களும் திறந்து கொடுக்கப்படும். அவற்றில் அவர் நாடியதன் மூலமாக சுவர்க்கத்துக்குள் நுழைவார் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இது சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீத். இங்கே இந்த ஹதீத்திலே நாங்கள் பல விடயங்களை அவதானிக்கின்றோம். உது செய்து முடித்ததற்கு பிறகு 2 ஷஹாதாக்களையும் சொல்கின்றோம். ஷஹாதாக்கள் என்பது இஸ்லாம் மார்க்கத்துடைய அடிப்படை என்று எங்களுக்கு தெரியும். எனவே பூரணமான உது செய்வதுடைய முக்கியத்துவம் இங்கே உணர்த்தப்படுகிறது. உதுவை சிலர் அவசரத்துக்காக செய்வார்கள். அப்போது அந்த உது பூரணமற்ற ஒரு உதுவாக இருக்கும். உது செய்ய வேண்டிய பகுதிகள் சில நேரம் கழுவிப்படாமல் இருக்கலாம். அதனால் உதுவை பூரணமாக செய்வதுடைய முக்கியத்துவத்தை இந்த ஹதீஸுடைய ஒரு பகுதியிலிருந்து நாம் விளங்குகின்றோம். 2 செய்தியிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விடயத்தை எங்களுக்கு சொல்கின்றார்கள். உதுவை பூரணமாக செய்து கொள்ளுதல் என்பது முக்கியமானது. எனவே அவசரத்துக்காகவோ அல்லது கணக்கில்லாமல் பொடுபோக்காகவோ அல்லது கடும் குளிரின் காரணமாகவோ அல்லது தண்ணீர் குறைவாக இருப்பதன் காரணமாகவோ அல்லது தண்ணீர் சூடாக இருப்பதன் காரணமாகவோ உதுவை நாம் அரைகுறையாக செய்துவிடக் கூடாது, சரியாக செய்ய வேண்டும். அதே போன்றுதான் தொழுகையிலே எந்த அளவுக்கு நாம் ஈடுபாட்டோடு தொழுகிறோமோ அந்த அளவுக்கு நன்மை அதிகமாக இருக்கும், அந்த தொழுகையின் பயன் அதிகமாக இருக்கும், அந்த தொழுகையினால் கிடைக்கக்கூடிய நல்ல விளைவுகள் அதிகமாக இருக்கும் என்பதை இந்த ஹதீஸும் எங்களுக்கு உணர்த்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே நாங்கள் முக்கியமாக எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால், உது செய்ததற்கு பிறகு, உது என்பது ஒரு இபாதா, அந்த இபாதாவுக்கு பிறகு இங்கே நாங்கள் அல்லாஹு தஆலாவை திக்ர் செய்கின்றோம். எங்களுக்கு தெரியும், தொழுகை என்பதே ஒரு திக்ர், ஒரு துஆ. அதுக்கு பிறகு நாம் சலாம் கொடுத்ததற்கு பிறகு திக்ர் செய்கின்றோம். அதே போன்று சில இபாதாக்களை நாங்கள் செய்து முடித்ததற்கு பிறகு அந்த இடத்துல எங்களுக்கு அல்லாஹுவை தொடர்ந்தும் திக்ர் செய்வது, இஸ்திக்ஃபார் செய்வது, அல்லாஹுவை புகழ்வது போன்ற விடயங்கள் மார்க்கத்தில் எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜாக இருக்கலாம், ஏனைய பல வணக்கங்களிலே இதனை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்றுதான் இரவுடைய தஹஜ்ஜுத் தொழுகையாக இருக்கலாம். அதற்கு பிறகு இஸ்திக்ஃபார் செய்வதுடைய முக்கியத்துவம் எங்களுக்கு தெரியும். எனவே இதெல்லாம் மார்க்கத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் இங்கே உது செய்து முடித்ததற்கு பிறகு நாங்கள் இந்த திக்ரை ஓதுவதனால் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயன் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திக்ர் நாம் ஏற்கனவே சொன்னது போன்று இஸ்லாத்துடைய அடிப்படையான ஒரு விடயம். அதுதான் தௌஹீத், அல்லாஹு தாலாவுடைய ஏகத்துவத்தை நாம் பறைசாட்டுவது, அவனுக்கு இணை இல்லை, அவன் மட்டும்தான் வணக்கத்துக்கு உரியவன் என்பதை நாம் அங்கே சொல்கிறோம். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர், அதே நேரத்தில் அவர்கள் அல்லாஹுடைய அடிமை. எனவே அவர்களை நாங்கள் வழிகாட்டியாக எடுக்க வேண்டும். அவர்களை இறைவன் அளவுக்கு உயர்த்த முடியாது, அவர்கள் இறைவனுடைய அடிமை என்பதை நாங்கள் அங்கே சொல்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுத்துவத்தை அங்கே உறுதி செய்கின்றோம். அல்லாஹுடைய அடிமைத்துவத்தை, அல்லாஹுக்கு அவர்கள் அடிமை என்பதையும் அந்த இடத்திலே நாங்கள் உறுதி செய்கின்றோம். இது இஸ்லாத்துடைய அடிப்படையான ஒரு விடயம். இதை நாம் சொல்வதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்தான் மிகப்பெரியது. ஒரு சிறிய அமலுக்காக பெரிய ஒரு கூலி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் சுவனத்தின் 8 வாயில்களும் திறக்கப்படும். இங்கே நபி அவர்கள் சுவனத்தின் 8 வாயில்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது 8 வாயில்கள் தான் சுவனத்துக்கு
இருக்கிறது. சுவனத்துக்கு பல வாயில்கள் இருக்கின்றன. அதுல அவை 8 வாயில்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அமலுக்கும் விசேடமாக ஒவ்வொரு வாயில்களால் அழைக்கப்படும். நோன்புக்குரிய வாயில், நோன்பாளிகளுக்குரிய நோன்பில விசேடத்துவம் பெற்றவர்களுக்குரிய வாயில் ரய்யான். அதே போன்று சதகாவில விசேஷத்துவம் பெற்றவர்களுக்கு என்று ஒரு வாயில். வேறு பல்வேறு வாயில்கள் இருக்கின்றன. ஆனால் 8 வாயில்களாலும் ஒருவர் அழைக்கப்படுகிறார் என்றால் அது மிகவும் சிறப்பான ஒரு விடயம். எனவே சிறியொரு அமலாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹு தாலா தன்னுடைய அருளினால் மகத்தான கூலியை இங்கே வைத்திருக்கின்றான். எங்களுக்கு தெரியும், இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமைகளிலே முதலாவது ஷஹாதா, அதற்கு பிறகு தொழுகை. அந்த தொழுகைக்காகத்தான் நாங்கள் உது செய்கின்றோம். உது செய்துவிட்டு அங்கே நபிகள் அவர்களுடைய அந்த வழிகாட்டல் படி நாங்கள் என்ன செய்கிறோம், ஷஹாதாவை 2 ஷஹாதாக்களையும் சொல்கின்றோம். அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை பறைசாட்டுகின்றோம். சொர்க்கத்துக்கு செல்வதற்கு இலகுவான வழிகளிலே இது ஒன்று. பெரும் பாவங்களை ஒரு முஸ்லிம் தவிர்த்து கொள்கின்ற பொழுது அவன் உது செய்வது, தொழுவது, நோன்பு நோட்பது, தர்மம் செய்வது போன்ற அமல்களின் மூலமாக அவனுடைய சிறுபாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. இந்த அழிக்கப்படுகின்ற பொழுது அவன் இலகுவாக சொர்க்கத்திற்கு செல்ல முடிகிறது. எனவே பொதுவாக நாம் உது செய்வதன் மூலமாக எங்களுடைய வெளி சுத்தத்தை, உடலிலே வெளிப்பகுதியிலே இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கிக் கொள்கின்றோம். வெளி சுத்தம் இங்கே ஏற்படுகிறது. அதே நேரத்திலே நாங்கள் இந்த வார்த்தைகளை சொல்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளமும் சுத்தமாகிறது. உள்ள சுத்தத்திலே மிக முக்கியமான ஷிர்க்கிலிருந்து உள்ளம் சுத்தமாக வேண்டும். எனவே இங்கே ஈமானுடைய இந்த அடிப்படை வார்த்தையை சொல்வதன் மூலமாக நாம் ஏகத்துவத்தின் மூலமாக எங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறோம். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இதிலே எந்த ஒரு பங்கும் இல்லை. அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரம் எங்களுடைய வணக்கத்தை, எங்களுடைய இஹ்லாஸை அங்கே நாங்கள் முன்வைக்கின்றோம். எனவே அந்த வார்த்தையில எங்களுக்கு சொல்லித் கொடுக்கப்படுவது இஹ்லாஸ். அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் நாம் வணங்க வேண்டும், அவனுக்கு மாத்திரம்தான் நாம் தொழ வேண்டும், அவனுக்கு மாத்திரம்தான் நான் இபாதா செய்ய வேண்டும் என்றால் வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு மாத்திரம்தான் அந்த வணக்கம் செலுத்தப்பட வேண்டும். யாருமே வணக்கத்திலே இணையாக்கப்படக்கூடாது என்பதைத்தான் அந்த வார்த்தை மூலமாக நாங்கள் பறைசாட்டுகின்றோம். ஷிர்க்குக்கு எதிரான ஒரு வார்த்தையாக அந்த வார்த்தை இருக்கிறது. அதே போன்று அது பிதாவுக்கு, மார்க்கத்திலே இல்லாத விஷயங்களை உருவாக்குவதற்கும் எதிரானது. நபி அவர்களுடைய வழிகாட்டல் படி அவர்கள் தான் இறை தூதர். எனவே அவர்கள் காட்டி தருகின்ற வழியிலே தான் நாம் தொழ வேண்டும், அவர்கள் காட்டி தருகின்ற வழியிலே தான் நாம் உது செய்ய வேண்டும், அவர்கள் காட்டி தருகின்ற வழியிலே தான் மார்க்கத்துடைய எல்லா வணக்க வழிபாடுகளிலும் ஈடுபட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை முன்மாதிரியாக வைத்துத்தான் நாங்கள் நடத்த வேண்டும் என்பதை நாங்கள் அங்கே சொல்கின்றோம். இந்த திக்ரை நாங்கள் சிறுதொடக்கை நீக்குகின்ற உதுவுக்கு பிறகு சொல்வதை போன்று பெரும் தொடக்கை நீக்குகின்ற குளிப்பு, கட்டாயமான குளிப்பு, அதற்கு பிறகும் இந்த திக்ரை நாங்கள் ஓதலாம். அங்கேயும் நாங்கள் எங்களை சுத்தம் செய்து கொள்கின்றோம். எனவே இதெல்லாம் கட்டாயமான குளிப்புகள் இருக்கின்றனவோ அந்த குளிப்புகளுக்கு பிறகும் அங்கே எங்களிடமிருந்து பெரும் தொடக்கம் நீங்கி விடுகிறது. அதோடு சேர்ந்து சிறு தொடக்கம் நீங்கிவிடும். எனவே அந்த இடத்திலும் இந்த திக்கரை நாம் ஓத முடியும் என்பதை அறிஞர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இந்த திக்ரிலே இன்னொரு பகுதி வேறு சில அறிவிப்புகளிலே வந்திருக்கின்றன. அதுதான் அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தஹிரீன். அல்லாஹ்வே, என்னை தௌபா செய்பவர்களில் ஒருவராக ஆக்கிவிடு, அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடிய ஒருவராக என்னை ஆக்கிவிடு. வஜஅல்னி மினல் முத்தஹிரீன், என்னை சுத்தம் செய்து கொள்ளக்கூடிய ஒருவராக, சுத்தமான ஒருவராக ஆக்கிவிடு என்று அந்த இடத்திலே, அந்த பிரார்த்தனையிலே சொல்லப்படுகிறது. குர்ஆனிலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தௌபா செய்கின்றவர்களை நேசிக்கின்றான், சுத்தம் செய்து கொள்ளக்கூடியவர்களை நேசிக்கின்றான். ஆனால் இந்த வார்த்தை இந்த துஆவை நாம் சாதாரணமாக கேட்டுக்கொள்ளலாம். அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தஹிரீன் என்றால் அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். தௌபா செய்பவர்களையும் சுத்தம் செய்து கொள்பவர்களையும். அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு செயல்தான் அல்லாஹ்வின் பக்கம் மீளுவதும் சுத்தம் செய்து கொள்வதும். பாவம் செய்கின்ற நேரத்தில் மாத்திரமல்ல, எல்லா நேரத்திலும் நாம் அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களாக, நாம் குறைகள் செய்கின்ற நேரத்திலே, எங்களுடைய அமல்களிலே குறைவு ஏற்படுகின்ற நேரத்திலே எல்லாம் நாம் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும்.
இது ஒரு நல்ல ஒரு அமல். இதை நான் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பது சிறந்தது. அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வ ஜஅல்னி மினல் முத்தஹிரீன் என்பது நல்ல ஒரு வார்த்தை, நல்ல ஒரு துஆ. ஆனால் உதுவோடு இது சம்பந்தப்பட்டு வரக்கூடிய அந்த அறிவிப்பிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. இந்த பகுதி சரியானதா பலவீனமானதா என்று கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதனால் நமக்கு பலமாக தெரியக்கூடியது இந்த வார்த்தை பிரயோகம் உதுவுக்கு பின்னால் சொல்வது அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வ ஜஅல்னி மினல் முத்தஹிரீன் என்பது பலவீனமான செய்தி. எனவே அதனை நாம் தவிர்த்துவிட்டு அடுத்த பகுதியை மாத்திரம் சொல்லலாம். நீங்கள் அது பலமானது என்று சொல்லக்கூடிய அறிஞர்களுடைய கருத்து உங்களுக்கு சரியாக தெரிந்தால் நீங்கள் அதை எடுக்கலாம். ஆனால் எங்களிடத்திலே அந்த வார்த்தை பிரயோகம் பலவீனமானது. எனவே 2 ஷஹாதாக்களை மாத்திரம் சொல்வதுதான் பலமான அறிவிப்பாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாம் இன்னொரு ஹதீஸை பார்ப்போம். அதற்கு முன்னால் வுது அப்படி என்பது ஒரு ஈமானுடைய ஒரு அம்சம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்கின்ற விதத்தில் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான். துஹூர் என்று இங்கே சொல்வது சுத்தமாக்கிக் கொள்வது, உது செய்வது ஈமானுடைய ஒரு பகுதி என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதே போன்றுதான் நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், லா யுஹாஃபிது அலைஹா இல்லா மூமின். உதுவை பேணுவது ஒரு மூமினை தவிர வேறு யாரும் இல்லை. ஒரு மூமின் உது முறிய அந்த உதுவை பேணி உதுவோடு இருப்பதற்கு முயற்சி செய்வான். எனவே உது என்பது ஒரு முக்கியமான இபாதா, முக்கியமான ஒரு வணக்கம். எங்களுக்கு தெரியும், மார்க்கத்தில் இருக்கக்கூடிய வணக்கங்களை அறிஞர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் ஷஆயிர் வ அமானா. சில வணக்கங்கள் ஷஆயிர் வெளிப்படையான மார்க்கத்துடைய அடையாளங்களாக இருக்கும். உதாரணமாக ஜமா தொழுகை, கூட்டு தொழுகை, பிறநாளுடைய நாளில் தக்பீர் சொல்வது, இவைகளை நாம் வெளிப்படுத்துவது முக்கியமானது. அதான் சொல்வது, இதெல்லாம் மார்க்கத்துடைய ஷஆயிர்கள், அடையாள சின்னங்கள். அதே போன்றுதான் அமானா, அமானிதங்கள் என்று சொல்கின்ற பொழுது, உதாரணமாக நோன்பை பொறுத்தவரையிலே ஒருவர் நோன்பு நோற்றிருக்கிறாரா இல்லையா என்பது அவருக்கு தான் தெரியும். அதே போன்று அல்லாஹு தாலாவுக்கு தெரியும். இனி ஒருவர் நோன்பு நோட்காமலேயே தான் நோன்பு நோட்பதாக காட்டிக்கொள்ளவும் முடியும். அதே போன்றுதான் ஒருவர் உது செய்யாமலேயே பள்ளிவாசலிலே வந்து தொழ முடியும். அவர் உது செய்திருக்கிறாரா இல்லையா என்பது அவருக்கும் ரப்புக்கும் இடையிலே இருக்கக்கூடிய தொடர்பு. எனவே ஒரு மறைமுகமான ஈமானுடைய அமல்களிலே இதனை அறிஞர்கள் என்ன செய்வார்கள், உள்ளடக்குவார்கள். எனவே இது ஈமானுடைய ஒரு பகுதி என்று நபி அவர்கள் சுத்தம் செய்வதை சொல்லி இருக்கிறார்கள். எனவே இப்படியான ஒரு அமலுக்கு அல்லாஹு தஆலா ஒரு கூலியை வைத்திருக்கின்றார். சொர்க்கத்துடைய 8 வாயில்களும் அவர்களுக்காக திறந்து கொடுக்கப்படுகிறது. இந்த அமலோடு சேர்த்து அங்கே ஷஹாதாவை ஒருவர் சொல்கின்ற பொழுது அவருக்கு இந்த நன்மை கிடைக்கிறது. அதே போன்று நாம் இன்னொரு ஹதீஸை பார்ப்போம். உது செய்ததற்கு பிறகு ஓதக்கூடிய ஒரு திக்ர் அந்த ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸ் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் சில அறிவிப்புகளில் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடமிருந்து அறிவித்ததாக இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் சில அறிவிப்புகளிலே அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொந்த கருத்தாக இந்த ஹதீஸ், அதாவது அவர்கள் சொல்வதாக நபி அவர்களை சம்பந்தப்படுத்தாமல் சில அறிவிப்பாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதுல அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை சம்பந்தப்படுத்தாமல் சொன்னார்கள், சொல்லியிருக்கிறார்கள் என்று வரக்கூடிய அந்த செய்திகள் தான் பலமானது. நபி அவர்களோடு சம்பந்தப்படுத்துகின்ற அந்த ஹதீஸை மர்ஃபூ ஆக்குகின்ற, அதாவது நபி அவர்களோடு சம்பந்தப்படுத்தி சொல்லக்கூடிய அந்த செய்தி பலவீனமானது. அதனால் பல அறிஞர்கள் இந்த ஹதீஸ் மௌகூஃபான ஒரு ஹதீஸ் என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். இது மௌகூஃப் என்றிருந்தாலும் இந்த ஹதீஸிலே சொல்லப்படக்கூடிய செய்தியை அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஜ்திஹாதின் அடிப்படையிலே, தன்னுடைய ஆய்வின் அடிப்படையிலே சொல்ல முடியாத ஒரு விடயம் என்பதனால் இந்த ஹதீஸுக்கு ஹுக்முர் ரஃப், மர்ஃபூவுடைய ஹுக்கும் இருக்கிறது, நபி அவர்கள் சொன்னதுடைய சட்டம் இருக்கிறது. ஏனென்றால் இது வஹீயின் மூலமாக மாத்திரம்தான் இந்த செய்தியை சொல்ல முடியும். அப்படியான ஒரு செய்தி என்ன அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மன் தவத்தஅ, யார் உது செய்து, ஃபகால சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அதாவது சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக் என்ற வார்த்தை, இந்த வார்த்தை
உதுவுக்கு பிறகு யார் சொல்கிறாரோ, உது செய்துவிட்டு இந்த வார்த்தையை யார் சொல்கின்றாரோ, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக் என்ற வார்த்தை யார் சொல்கின்றாரோ, குதிப ஃபீ ரக்கின் ஒரு ஏட்டிலே அது எழுதி வைக்கப்படும். ثم طبع بطابع அதற்கு பிறகு ஒரு முத்திரை குத்தப்படும். ஃபலம் யுக்சர் இலா யௌமில் கியாமா மறுமை நாள் வரையிலே அது உடைக்கப்பட மாட்டாது. அந்த முத்திரை உடைக்கப்பட மாட்டாது, அதாவது அது பாதுகாக்கப்படும். எனவே இது ஒரு சிறப்பான அமல், இது பாதுகாத்து வைக்கப்படும், இதற்குரிய நன்மை கிடைக்கும், மறுமை நாள் வரையில் இது இருக்கும். இப்படியான செய்திகளை அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வஹி வருவதிலே அவர்களாக சொல்ல முடியாது. அவர்கள் இவ்வாறான ஒரு செய்தியை சொல்கிறார்கள் என்றால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்துதான் இந்த செய்தியை அவர்கள் நேரடியாக கேட்டிருக்க வேண்டும், அல்லது ஏனைய நபி தோழர்கள் வழியாக அவர்கள் கேட்டிருக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில இந்த ஹதீதையும் நாம் அமல் செய்யலாம். இந்த ஹதீதும் உது செய்ததற்கு பிறகு எவ்வாறு நாங்கள் மஜ்லிஸ்களிலே முடித்ததற்கு பிறகு இந்த கஃபாரத்துல் மஜ்லிஸாக இந்த திக்ரை சொல்கின்றோமோ, பல அறிவிப்புகளிலே வந்ததை வைத்து நாம் அதனை பலப்படுத்தி அதனை சொல்கின்றோம். அது சம்பந்தமாக நாம் வேறொரு விளக்கத்திலே சொல்லியிருக்கிறேன். இந்த கஃபாரத்துல் மஜ்லிஸுடைய திக்ரை இந்த இடத்திலும் உது செய்ததற்கு பிறகும் சொல்லலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். இங்கே சுப்ஹானக் அல்லாஹ் தஆலாவை தஸ்பீஹ் செய்வது. சுப்ஹானக் என்றால் அல்லாஹ்வை நான் தூய்மைப்படுத்துகிறேன் என்பது அர்த்தம், அல்லது நாங்கள் தூய்மைப்படுத்துகிறோம் என்பது அர்த்தம். சுப்ஹானக் உஸப்பிஹுக தஸ்பீஹன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அல்லாஹும்ம அல்லாஹ்வே வ பிஹம்திக இன்னும் உன்னுடைய ஹம்தோடு சேர்த்து, உன்னை புகழ்வதோடு சேர்த்து அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது, அதே போன்று அல்லாஹ்வை ஹம்த் அல்லாஹ்வை புகழ்வது, அதே போன்று அங்கே ஷஹாதா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த உன்னை தவிர இலாஹ் இல்லை, வணக்கத்துக்கு தகுதியான யாரும் இல்லை, அஸ்தக்ஃபிருக. பிறகு அங்கே என்ன இருக்கிறது? தஹ்லீல் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது தஹ்லீல், அல்லாஹ் தஆலாவுடைய தௌஹீதை சொல்வது. அஸ்தக்ஃபிருக என்பது இஸ்திக்ஃபார், உன்னிடத்திலே நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். வ அதூபு இலைக் இங்கே தௌபா, உன்னிடத்திலே மீளுகிறேன், தௌபா செய்து மீளுகிறேன். எனவே இந்த இபாதாவுக்கு பிறகு, உது என்கின்ற இந்த வணக்கத்துக்கு பிறகு அங்கே ஷஹாதா, அதற்கு பிறகு இந்த திக்ரிலே தஸ்பீஹ், தஹ்மீத், தஹ்லீல், இஸ்திக்ஃபார், தௌபா என்று இருக்கிறது. எனவே இந்த திக்ரை நாம் உதுவுக்கு பிறகு செய்ய முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே அவனை இஸ்திக்ஃபார் செய்வதை பற்றி சொல்லியிருக்கிறான். அதே போன்று இஸ்திக்ஃபாருக்கும் தௌஹீதுக்கும் இடையிலே பல இடங்களிலே இணைத்து சொல்லியிருக்கிறான். இங்கேயும் அதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலாவிடத்திலே நாங்கள் தௌஹீதை சொல்கின்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறோம், பிறகு இஸ்திக்ஃபார் கேட்கின்றோம். குர்ஆனிலே சூரத் முஹம்மதுடைய 19வது ஆயாவில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹு வஸ்தக்ஃபிர் லிதம்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்பதை நீ அறிந்து கொள், உன்னுடைய தவறுக்கு பாவத்துக்காகவும் முஃமின்களுக்காகவும் முஃமினான பெண்களுக்காகவும் இஸ்திக்ஃபார் செய்வீராக என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போன்று சூரத் ஹூதுடைய 3வது ஆயாவிலே அல்லா தஅபுது இல்லல்லாஹ இன்னனி லக்கும் மின்ஹு நதீரும் வ பஷீர் வ அன் இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும். உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அதுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா நபிக்கு என்ன சொல்கிறான்? அல்லா தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது. தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய, நன்மாராயம் செய்யக்கூடிய ஒரு தூதர். அல்லாஹ்விடத்திலே நீங்கள், உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அங்கேயும் சொல்கிறான். அதே போன்றுதான் சூரத்து ஃபுஸ்ஸிலத்துடைய ஆயாவிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், 16வது ஆயாவிலே, குல் நபியை சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன், யூஹா இலைய, வித்தியாசம் எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது, அன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித், உங்களுடைய இலாஹ் ஒரே ஒரு இலாஹ் தான். இங்கேயும் தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இலாஹ் இல்லை, ஒரே ஒரு இலாஹ் மாத்திரம் தான் இருக்கிறான், வணக்கத்துக்கு தகுதியானவன் ஒருவன் தான். ஃபஸ்தகீமு இலை, அல்லாஹ் நோக்கி நீங்கள் இஸ்திகாமாவாக நிலையாக இருங்கள், உறுதியாக இருங்கள், மார்க்கத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள், தடம் பெறலாதீர்கள். வஸ்தக்ஃபிரு, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இங்கேயும் அல்லாஹ் தஆலா தௌஹீதுக்கு பிறகு இஸ்திக்ஃபாரை
இணைத்து சொல்லியிருக்கிறான். எனவே கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தை, அதை போன்ற வார்த்தைகள் எங்களிடத்திலே இஹ்லாஸை வேண்டி நிற்கிறது. நாங்கள் அல்லாஹு தாலாவுக்கு இஹ்லாஸாக எங்களுடைய வணக்க வழிபாடுகளிலே இருக்க வேண்டும். அதிலே தவக்குல் அல்லாஹ் மீது பாரம் சாட்டுவது, அதே போன்ற இஹ்லாஸ் எங்களுக்கு அல்லாஹுக்கு நாம் ஷுக்ர் செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் என்பதை எங்களுக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதுடைய உச்சகட்டத்தை பேணி இருக்கிறார்கள். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல சந்தர்ப்பங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு மஜ்லிஸிலேயே நபித்தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இஸ்திக்ஃபார் செய்வதை கணக்கில் எண்ணிக்கொள்வார்கள். நபி அவர்களே என்ன சொல்கிறார்கள் என்றால், மனிதர்களை நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், நான் ஒரு நாளைக்கு 70க்கும் அதிகமான முறையில் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் தௌபா செய்கிறேன். இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா. இங்கே 70 என்று சொல்வது 70 என்று கணக்கல்ல, அதாவது மிக அதிகமாக, அதை விட அதிகமாக என்பதைத்தான் அது குறிக்கிறது. அதே போன்று சஹீஹ் முஸ்லிம்ல இன்னஹு லயுகானு அலா கல்பி என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு, இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌமி 100 மர்ரா, நான் ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்கிறேன். அதாவது அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பார்கள். அதாவது அரபு மொழியிலே 70, 100 இந்த மாதிரியான வார்த்தைகள் சில நேரத்தில் அதிகமாக சொல்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தைகளாக இருக்கின்றன. அதே போன்றுதான் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், குன்னா நஅது லிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மஜ்லிஸில் வாஹித், ஒரே இருப்பிலே, ஒரே மஜ்லிஸிலே, ஒரே சபையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்த தவ்வாபுல் கஃபூர் என்ற வார்த்தையை 100 தடவைகள் சொல்வதை நாங்கள் எண்ணுவோம் என்று சொல்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்கள். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்த தவ்வாபுல் கஃபூர் என்று சொல்கிறார்கள் என்றிருந்தால், எனவே இஸ்திக்ஃபாருடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்றுதான் இந்த உது செய்ததற்கு பிறகும் நாம் இஸ்திக்ஃபார் செய்கிறோம். தொழுகை முடித்ததற்கு பிறகு இஸ்திக்ஃபார் செய்கின்றோம். இரவு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, அதை முடித்ததற்கு பிறகு இஸ்திக்ஃபார் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறான். இஸ்திக்ஃபாருடைய முக்கியத்துவத்தை நாங்கள் இங்கே உணர வேண்டும். அதுக்கும் தௌஹீதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அல்லாஹு தாலாவுடைய அடிமை நாங்கள் அல்லாஹுக்கு நன்றியுள்ளவர்களாக, அவன் மீது தவக்குள் வைக்கின்றவர்களாக, அவன் பக்கம் மீறுகின்றவர்களாக, அவனிடத்தில் அதிகம் பாவ மன்னிப்பு கேட்கின்றவர்களாக, எங்களுடைய குறைகளுக்கு, நாங்கள் எங்களுடைய பாவங்களுக்கு, நாங்கள் கடமையிலே செய்யக்கூடிய தவறுகளுக்கு, பொடுபோக்குக்கு, அல்லாஹ்வை மறந்து இருப்பதற்கு பல நேரங்களிலே நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இப்போது பார்த்த விடயங்கள் உது செய்ததற்கு பிறகு ஓதக்கூடிய திக்ர்கள் சம்பந்தமாக. ஆனால் உது செய்வதற்கு முன்னால் நாம் ஏதாவது திக்ர் ஓத வேண்டுமா என்று கேட்டால், அது சம்பந்தமான பல ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. அதாவது உது செய்வதற்கு முன்னர் பிஸ்மில்லா என்கின்ற அல்லாஹு தாலாவுடைய பெயரை சொல்வது மிக அவசியம். யார் பிஸ்மில்லா சொல்லவில்லை அவருக்கு வுது இல்லை என்று கூட ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கு. ஆனால் இந்த எந்த ஒரு ஹதீஸும் சஹீஹானதாக இல்லை. இந்த எல்லா ஹதீஸ்களும் ஒன்று சேர்ந்து ஒரு ஹசன் என்ற தரத்துக்கு அல்லது பலப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கிறது என்று சில அறிஞர்கள், அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் உட்பட பல அறிஞர்கள் தீர்ப்பு சொல்லி இருந்தாலும், சரியான கருத்து என்னவென்றால், இந்த ஹதீஸ்கள் எல்லாம் சேர்ந்து பலமடைய முடியாத நிலைக்கு பலவீனமான செய்திகள். அதனால் உது செய்வதற்கு முன்னால் நாங்கள் பிஸ்மில்லா என்று சொல்வது கட்டாயம் இல்லை, அது நிபந்தனையும் இல்லை. எனவே ஒருவர் விரும்பினால் உது பிஸ்மில்லா சொல்லலாம். பிஸ்மில்லா சொல்வது விரும்பத்தக்கது பொதுவாக. ஏனென்றால் எங்களுடைய எந்த ஒரு அமலையும், எந்த ஒரு செயலையும் நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது பிஸ்மில்லா என்று நாங்கள் சொல்வதன் அடிப்படையில இதனை நாங்கள் சொல்லலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குளிக்கின்ற பொழுது ஆரம்பிக்கிற பிஸ்மில்லா சொன்னதாக சில செய்திகள் இருக்கின்றன. எனவே அந்த அடிப்படையிலும் அதுவும் சுத்தம் செய்து கொள்ளுகின்ற ஒரு விடயம் என்பதனால் இந்த இடத்திலும் நாங்கள் பிஸ்மில்லா சொல்லலாம். பொதுவாக எங்களுக்கு தெரியும், பிஸ்மில்லா என்று சொல்வது பல ஹதீஸ்களில் எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே தான் நான் பிஸ்மில்லா சொல்லலாமே தவிர, பிஸ்மில்லா சொல்ல மறந்தால் அல்லது நான் பிஸ்மில்லா தெரிந்து கொண்டே சொல்லாமல் இருந்தால் உதுவிலே எந்த ஒரு குற்றமும் இல்லை. ஆனால் பிஸ்மில்லா சொல்வது நல்லது. பொதுவாக எங்களுக்கு அது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில்
நாங்கள் பிஸ்மில்லா சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களை, அல்லாஹ்வுடைய பெயரை எந்த ஒரு செயலுடைய ஆரம்பத்திலே செய்வது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களை பார்க்கின்ற பொழுது அதனை 4 வகையாக என்ன செய்யலாம், வகைப்படுத்தலாம். சில ஹதீஸ்களிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சில அமல்களுக்கு முன்னால் நாங்கள் சொல்வதற்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறோம் மார்க்கத்திலே. எங்களுக்கு தெரியும், குறிப்பாக குர்ஆனை நாங்கள் ஓதுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்கின்றோம். இது அதற்கான ஒரு உதாரணம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அதே போன்று ஒரு கடிதத்தை எழுதுகின்ற பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பில்கிஸ் அவர்களுக்கு, அதாவது சப நாட்டுடைய அந்த ராணிக்கு, வரலாற்றில் பில்கிஸ் என்று சொல்லப்படுகிறது, மலிகத்து சப நாட்டுடைய அந்த ராணிக்கு எழுதிய கடிதத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதியிருந்தார்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று முழுமையாக சொல்லியிருக்கிறார். சில இடங்களில் பிஸ்மில்லாஹ் என்று மாத்திரம் வந்திருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. அதுக்கு உதாரணம், உண்ணுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வதற்கு நாம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறோம். அதே போன்றுதான் ஒரு வாகனம் தடிக்கு விழுகிறது. அன்றைய காலத்திலே வாகனம் என்பது ஒட்டகங்கள், குதிரைகள், இத வாகனம், கழுதை. இதுல ஒருவர் பிரயாணம் செய்கிறார், அந்த வாகனம் தடுக்கி விட்டது என்றால் நபி அவர்கள் எங்களுக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறார்கள், பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள். குல் பிஸ்மில்லா فإنك إذا قلت ذلك تصاغر حتى يكون مثل الذباب. அதாவது பிஸ்மில்லா என்று சொன்னால் ஷைத்தான் என்ன நடந்து விடுவான், ஷைத்தான் சிறுமை அடைந்து விடுவான், ஒரு ஈயை போன்று அவன் மாறி விடுவான். அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக ஷைத்தான் எவ்வளவு பாதிப்புக்குள்ளாகிறான், ஷைத்தான் எவ்வாறு எங்களிடமிருந்து தூரமாகிறான் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். பிஸ்மில்லாஹ் என்று சொல்வதன் மூலமாக ஷைத்தான் இழிவடைந்து விடுகிறான், ஒரு ஈயை போன்று ஒரு அற்பமான ஒன்றாக ஷைத்தான் மாறிவிடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்றுதான் யுத்த காலத்துக்கு நீங்கள் சொல்கின்ற பொழுது நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், உஹ்ஸூ பிஸ்மில்லாஹி ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு, பிஸ்மில்லாவை கொண்டு நீங்கள் போரிடுங்கள் என்று சொல்கிறார்கள். இன்தலிகு அலா இஸ்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நீங்கள் சென்று விடுங்கள். அல்லாஹும்ம இன்ஹும், அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வாயாக என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இங்கே பிஸ்மில்லா என்பதை சொல்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். இன்னும் சில இடங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பெயரோடு வேறு வார்த்தைகளை சொல்வதற்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள். அர் ரஹ்மான் ரஹீம் இல்லாமல் வேறு வார்த்தைகள். இது 3வது பகுதி. முதல் பகுதி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அடுத்தது பிஸ்மில்லா, அடுத்தது பிஸ்மில்லாவோடு சேர்த்து வேறு வார்த்தைகளை சொல்வதற்கு நபி அவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள். உதாரணமாக அறுத்து பலியிடுகின்ற பொழுது பிஸ்மில்லா என்று சொல்கிறோம், அல்லாஹு அக்பர் என்று மேலதிகமா சொல்கிறோம். அதே போன்று ஜிமா, உறவின் பொழுது பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. அதே போன்று தூங்குகின்ற பொழுது அல்லாஹும்ம பிஸ்மிக அஹ்யா வ பிஸ்மிக அமூத், அங்கே அல்லாஹ்வுடைய பெயர் பயன்படுத்தப்படுகிறது. அதே போன்றுதான் தூங்குகின்ற பொழுது இன்னொரு திக்ர், பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி வபிக அர்ஃபஉஹு இன் அம்சக்த நஃப்ஸி ஃபக்ஃபிர் லஹா வ இன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபத்ஹா பிமா தஹ்ஃபத் பிஹி இபாதக ஸாலிஹீன். அதே போன்றுதான் ஒருவருக்கு நோய்வாய்ப்படுகின்ற பொழுது, ஒரு இடத்திலே உடலிலே நோவு ஏற்படுகின்ற பொழுது அந்த இடத்திலே கையை வைத்து நபி அவர்கள் 3 முறை பிஸ்மில்லா 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 என்று சொல்வதற்கு கற்று தந்திருக்கிறார்கள். அதோடு சேர்த்து அவுது பில்லாஹி வ குத்ரத்தி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர் என்பதை கற்று தந்திருக்கிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோயின் காரணமாக ஓதுகின்ற திக்ரிலே பிஸ்மில்லாஹ் துர்பத்து அர்தினா وبريقة بعضنا يشفى سقيمنا بإذن ربنا என்று கற்று தந்திருக்கிறார்கள். அங்கேயும் பிஸ்மில்லா இருக்கிறது. அதுபோல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு ஓதி பார்த்ததிலே பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யுதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக், அங்கேயும் பிஸ்மில்லா என்று சொல்ல இருக்கிறது. அதுபோன்று ஒரு மையத்தை கபரில் வைக்கின்ற பொழுது அதை வைக்கின்றவர் பிஸ்மில்லா வபில்லா வஅலா மில்லத்தி ரசூலில்லா அல்லது வஅலா சுன்னதி ரசூலில்லா என்று சொல்வதற்கு கற்றுத்தந்த இருக்கிறது. அதே போன்றுதான் ஒரு வாகனத்தை நாம் ஏறுகிற பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லி காலை வைத்து ஏறுவது, ஏறி உட்கார்ந்து பிற அல்ஹம்துலில்லாஹ், பிறகு சுப்ஹானல்லாஹி ஸஹர் லனா சுப்ஹானல்லதி ஸஹர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்று ஓதுவதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் 3 முறை, அல்லாஹு அக்பர் 3 முறை, சுப்ஹானக இன்னி ظلمت نفسي واغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت என்று ஓதுவது. இங்கேயும் பிஸ்மில்லா இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று காலை மாலையிலே திக்ரிலே ஒரு ஹதீஸ் இருக்கிற, பிஸ்மில்லாஹி அல்லதி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஸ் ஸமீஉல் அலீம். அந்த ஹதீஸ்லே சில அறிஞர்களுடைய கருத்துப்படி அது பலவீனமானது என்றாலும் காலை மாலை திக்ர் என்ற அடிப்படையில
அந்த திக்ர் செய்யக்கூடிய பொதுவான இடம் என்பதனால் அதனை ஓதுவது தவறல. எப்படியோ பல ஹதீஸ்களில் இவ்வாறு பிஸ்மில்லா என்ற வார்த்தையோடு சேர்த்து வேறு வார்த்தைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே 4வது ஒரு பகுதி என்னவென்றால், அந்த இடத்துல பிஸ்மில்லா இவ்வாறுதான் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று கற்றுத்தரப்படவில்லை. ஆனால் அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பெயர் சொல்ல முடியும். பொதுவான ஒரு இடம், ஆர்வமூட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அதிலே ஒன்றாக நாங்கள் இந்த உது செய்யக்கூடிய இடத்தையும் உள்ளடக்கி கொள்ளலாம். அதாவது உது செய்வதற்கு ஆரம்பிக்கின்ற பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லலாம். பொதுவாக பல அமல்களை நாம் செய்கின்ற பொழுது இந்த வார்த்தையை நாம் சொல்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஹதீத்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, பல குர்ஆன் வசனங்களையும் பார்க்கின்ற பொழுது பிஸ்மில்லா என்ற வார்த்தையை நாம் பொதுவாக எந்த ஒரு அமலை செய்கின்ற பொழுதும் நாம் சொல்ல முடியும் என்பதை அவதானிக்க முடிகிறது. நாங்கள் வீட்டில் இருந்து வெளியே போகின்ற பொழுதும் நாம் ஏற்கனவே பார்த்தோம், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்கின்றோம். எனவே அந்த அடிப்படையில் தான் உதுவுக்கு முன்னால் நாம் பிஸ்மில்லா சொல்ல முடியுமே தவிர, கட்டாயமாக உதுவுக்கு முன்னால் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் என்பது இல்லை என்பதுதான் சரியான கருத்து. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.